ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, ராமாயணமும் மகாபாரதமும் என இரண்டிலுமே வந்த முக்கியமான கதாபாத்திரங்கள். ராமாயணமும் மகாபாரதமும் இந்து மதத்தில் உள்ள இரண்டு மகா காவியங்கள். பல தலைமுறைகளாக அவை வழிபட்டு வருகிறது. இந்துக்கள் இவை வெறும் கதைகளாக மட்டும் பார்ப்பதில்லை, மாறாக இதனை ஒரு இதிகாசமாகவே பார்க்கின்றனர். இந்த கதையில் வரும் நிகழ்வுகள் உண்மையாகவே நடந்த சம்பவங்களாகவும் அதில் குறிப்பிட்டுள்ள பாத்திரங்கள் ஒரு காலத்தில் இந்த பூமியில் ரத்தமும் சதையுமாக கூடிய உயிராக வலம் வந்தனர் என்பதையும் நம்புகின்றனர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஏன் துரோணாச்சாரியரின் விருப்பமான சீடன் என்பது தெரியுமா? ராமாயணம் நடைபெற்றது திரேதா யுகத்தில், அதாவது இரண்டாவது யுகம். மகாபாரதம் நடைபெற்றது துவாபார யுகத்தில், அதாவது மூன்றாவது யுகம். இந்த இரண்டு கதைகளுக்கும் இடையே மிக பெரிய கால இடைவெளி, அதாவது லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட சில பாத்திரங்கள் இரண்டு காவியத்திலுமே இடம்பெற்றுள்ளனர். This video is sponsored by பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள், ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? மகாபாரத போருக்கு காரணமானவர்கள் யார் யார் என்று தெரியுமா? சில பாத்திரங்கள் அந்த மகா யுகம் முடியும் வரையில் உயிருடன் இருக்க வேண்டி வந்த கடவுளாக இருந்த பொழுதும் மற்றவர்கள் அனைவரும் மனிதர்களே. சரி, இப்பொழுது இரண்டு காவியத்திலுமே தோன்றி இரண்டு கதைகளிலுமே முக்கிய பங்கினை வகித்த 6 கதாபாத்திரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். அனுமான். சுக்ரீவனின் அமைச்சராக இருந்தார் அனுமான். மிக பெரிய ராம பக்தன் ஆவார். ராமாயணத்தில் உள்ள மிகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் இவரும் ஒருவர். இவர் மகாபாரதத்திலும் வருகிறார். அனுமனின் சகோதரனான பீமன் வாயு அவர்களின் தந்தையாக கருதப்படுகிறார். சுகந்திகா மலரை பறிக்க சென்றிருந்த போது தன் பாதையை ஒரு கிழக்குரங்கு தன் வாளால் மறைத்திருப்பதை கண்டு கடும் கோபம் கொண்டான் பீமன். பாதையில் இருந்து வாளை எடுக்குமாறு குரங்கிடம் கேட்டான். தனக்கு வயதாகி விட்டதென்றும் வாளை தூக்க தனக்கு தெம்பில்லை என்றும் கூறியது. அதனால் அவனையே அந்த வாளை நகற்றி வைக்க சொன்னது. ஆனால் தன் பலம் மற்றும் சக்தியின் மீது கர்வம் கொண்ட பீமனாலேயே அதனுடைய வாளை தூக்க முடியவில்லை. கர்வம் உடைந்த பீமன் தாங்கள் உண்மையிலே யார் என்று அந்த குரங்கிடம் கேட்டான். அதற்கு அந்த கிழக்குரங்கு தான் அனுமான் என்று கூறி பீமனை ஆசீர்வாதம் செய்தது. ஜாம்பவான் அல்லது சம்பவத். கரடி போன்று இருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ள சம்பவத் ராமாயணம், மகாபாரதம் என இரண்டிலுமே வருகிறார். சுக்ரீவனால் தலைமை தாங்கப்பட்ட ராமரின் படையில் பணியாற்றினான் ஜாம்பவான். சீதையை பார்க்க அனுமனை கடலை கடக்க சென்ற பொழுது ஒரு சாபத்தால் தான் கொண்டிருந்த சக்தியை அனுமான் மறந்துவிட்டார். அவரால் கடலை கடந்து இலங்கையில் உள்ள சீதையை கண்டுபிடிக்க முடியும் என அவருக்கு நினைவூட்டியது ஜாம்பவான் தான். மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் உண்மையான அடையாளம் தெரியாமல் அவருடன் ஜாம்பவான் சண்டையிட்டார் என்றும் கூறப்படுகிறது. தானும் ராமரும் ஒன்றுதான் என்று அவர் தெரிந்தவுடன் ஜாம்பவான் மன்னிப்பு கேட்டார். தன் மகளாகிய சம்பவதியை கிருஷ்ணருக்கு மணமுடித்தும் வைத்தான். விபீஷ்ணன். ராவனின் சகோதரனான விபீஷ்ணன் ராமரின் பக்கம் நின்று சண்டையிட்டான். போர் முடிந்தவுடன் இலங்கையின் மன்னனாக விபீஷ்ணன் மகுடம் சூட்டப்பட்டான். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ராஜசூய யாகத்தை நடத்திய பொழுது அவர்களின் அழைப்பை விபீஷ்ணன் ஏற்றுக்கொண்டு விலை மதிப்பு மிக்க பரிசு பொருட்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் என்று நம்பப்படுகிறது. பரசுராமன். ராமாயணத்தில் ராமரிடம் சண்டைக்கு வருமாறு சவால் விட்டதாக பரசுராமன் அறியப்படுகிறான். சீதையின் சுயவரத்தில் சிவபெருமானுக்கு சொந்தமான அம்பை ராமர் உடைத்து விட்டார் என்று அவன் வருத்தத்தில் இருந்தான். ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை அறிந்து அவன் ராமனிடம் மன்னிப்பு கேட்டு ஆசியும் பெற்றான். மகாபாரதத்தில் பீஷ்மர் மற்றும் கர்ணனுக்கு குருவாக பரசுராமன் அறியப்படுகிறார். மாயசுரா.
ராமாயணத்தில் மண்டோதரியின் தந்தையான மாயசுரா அறியப்படுவதால் அவர் ராவணனின் மாமனார் ஆவார். மகாபாரதத்தில் பாண்டவர்களால் தண்டகவனம் எரிக்கப்படும் பொழுது இவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். கிருஷ்ணரும் கூட இவரை கொல்ல நினைத்தார். ஆனால் அவரோ அர்ஜுனனிடம் அடைக்கலம் புகுந்தார். தன் உயிருக்கு ஈடாக இந்திர பிரசித்த மாய சபையை அவர் கட்டி கொடுத்தார். மகரிஷி துர்வாசா. ராமாயணத்தில் மகரிஷி துர்வாசா பிரபலமானவர். இவர்தான் சீதா மற்றும் ராமனின் பிரிவை கணித்தவர். மகாபாரதத்தில் 5 பாண்டவர்களின் பிறப்புக்கு வழிவகுத்த மந்திரத்தை குந்தி தேவியிடம் கொடுத்த முனிவரே இந்த மகரிஷி துர்வாசா. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.